லைஃப் டைம் சர்ச் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது எப்படின்னா, ஆட்சி பெற்று ஒரு கிரகம் ஆட்சி பெற்று அதன் கூட ஒரு கிரகம் நீசம் அடைஞ்சிருந்தா நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு. அதே சமயம் ஒரு கிரகம் உச்சம் பெற்று அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கிரகம் நீசம் பெற்று இருந்தா நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சுக்கிரன் புதன் பார்த்தோம், சந்திரன் செவ்வாய் பார்த்தோம். இப்போ பாவ கிரகங்கள் நீசபங்கம் அடைஞ்சா எப்படி வருது அப்படிங்கிறத இதுல ஒரு விஷயம் இருக்குதுங்க. அந்த கிரகங்கள் பாவ கிரகங்களாக வர்றதுனால அவங்க ஏதோ ஒரு வகையில சுப கிரகங்களுடைய தொடர்பு கிடைக்கலன்னா அது பெரிய யோகத்தை கொடுக்காதுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இடையில சொல்ல மறந்துட்டேன். இது ரொம்ப இந்த அமைப்பா கொடுக்கறது இல்லைங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன்னாங்க. சூரியனும் சனியும், சூரியனும் பாவக்கிரகமாக வந்து சனியும் பாவக்கிரகமாக வந்துடுறாருங்க. இப்படி வரும்போது சூரியன் ஒரு வீட்டுக்கு ஆதிபத்தியமும் சனி 2 வீட்டுக்கு ஆதிபத்தியமாகவும் வர்றாங்க. அப்படி வரும்போது இவங்க வந்து இப்போ மேசத்துல சூரியன் உச்சங்க. மேசத்துல சூரியன் உச்சம் பெற்று அங்கு மேசத்துல சனி நீசம் பெறுவார். சனி நீசம் அடைந்து சுத்தமா வலுவிழந்து இருக்கும் பொழுது சூரியன் உச்சம் பெறுவார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில இது நீசபங்க ராஜ்யம். நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு லக்னத்திற்கு ஒரு நீசபங்கம் அடைகிற கிரகங்கள் நட்பு கிரகங்களாக வர வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நட்பு கிரகங்களாக இந்த நீசம் பெற்ற கிரகமும் அந்த ஆட்சி பெற்ற கிரகமும் உச்சம் பெற்ற கிரகமும் நட்பு கிரகங்களாக வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோவும் போட்டிருப்போம். எப்படின்னா, விருச்சிக லக்னமாகி லக்னத்துக்கு 9ஆம் வீட்டில் சந்திரனும் செவ்வாயும் சேர்வது அப்படிங்கிறது நீசபங்க ராஜயோகம் அப்படி. அதே மாதிரி சுக்கிரனும் புதனும் மீனத்தில் சேர்ந்து இருந்து அவங்க சுக்கிரன் உச்சம் பெற்று புதன் நீசம் பெற்றால் அவங்க 2 பேரும் நட்பு கிரகம். இப்படி வரும்போது சூரியனும் சனி எப்படி வருவாங்க? பகை கிரகங்களாக வருவாங்க. இதை நம்ம பார்க்கணும். இப்ப ஏற்கனவே கூட இடத்துல சொல்லியிருந்தேன், செவ்வாயோட மகரத்துல இருந்து குரு நீசம் அடைகிறது கூட பரவாயில்ல, அவங்க 2 பேரும் நட்பு கிரகங்களா வந்துருவாங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்களா, நான் சொன்ன 2 பாயிண்ட் வந்துச்சு பாருங்க. ஒரு பாயிண்ட் அவங்க 2 பேரும் பாவம், இன்னொரு பாயிண்ட் 2 பேரும் பகை கிரகங்கள். இப்படி வந்துருதுங்களா? இப்படி வரும்போது இந்த நீசபங்க ராஜயோகம் நிறைய பேருக்கு ரொம்ப பரவாயில்ல கொடுக்கறது இல்லைங்க. சரி, எப்படி இருந்தா கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும்ல. அதுக்காக நம்ம உடனே வந்து இப்படித்தான்லாம் முடிவெடுக்க முடியாது இல்ல. அப்படி இருக்கும்போது சூரியனும் சனியும் ஒரு வீட்டில் இருந்துட்டாங்க அப்படின்னா பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பாவுக்கும் மகனுக்கும் ஆகாது அப்படிங்கிறது பொதுவான விதியா வரும். அதே சமயம் அவங்க 2 பேரும் அதே ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகத்தை அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாக வரும். அப்பாவுக்கும் பிரச்சனை வரும், பையனுக்கும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது இவங்க நீசபங்கம் அடைகிறாங்க அப்படின்னா யோகத்தை கொடுத்துருவாங்க இல்லைங்க, அப்படித்தான் நம்ம பேசுவோம். ஆனா இவங்க யோகத்தை கொடுக்கறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான், சுபகிரகங்களுடைய தொடர்பு வரணும். விதிவிலக்கா சனி நல்ல யோகத்தை கொடுக்குற மாதிரி அமைப்பு வரணும். அது எப்படி வரணும் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்றேன். முதல்ல மேசத்துக்கு பார்ப்போம். எல்லாத்தையும் இப்படி குழப்பணுங்கன்னா இடம் கிடைக்காது. இப்போ வந்து துலாத்தை எடுத்துக்கிட்டோம்னா துலாத்துக்கு சனி உச்சம் சூரியன் நீசம் வருவாங்க. இப்போ நம்ம மேசத்துக்கு எப்படி வருது? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, இந்த சூரியனும் சனியும் மேசத்துல இருக்கிறாங்க அப்படின்னா முதல் விஷயத்த படிப்படியா நம்ம பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்ப சூரியனும் சனியும் இருக்கும் வீட்டதிபதி யாருங்க? யாருக்கு நட்பு? அதை முதல்ல நம்ம பார்க்கணும். சூரியனுக்கு நட்பா சனிக்கு நட்பா? எப்பவுமே நீசபங்கம் அடையும் வீட்டில் அதிபதி அவரும் முக்கியங்க. முதல்ல அதையும் எடுத்துக்கணுங்க. இப்ப நீங்க விருச்சிக லக்னத்துக்கு 9ல சந்திரன் சொன்னா அது டாபிக் வேற. ஏன்னா சந்திரனே ஆட்சி ஆயிடுறாரு, அவரே வீட்டு அதிபதி ஆயிடுறாரு, செவ்வாய் போய் அவர் கூட போய் நீசம் அடைகிறாரு அப்படிங்கிற டாபிக்ல முடிஞ்சிடும். ஆனா இங்க சூரியனுக்கும் அது வீடு இல்லை, சனிக்கும் அது வீடு இல்லை. சூரியன் உச்சம், சனி நீசம், அவர் உச்சம் பெற்றதுனால நீசபங்கம் அடையுது. இவ்வளவுதான் நம்ம பாக்குறோம். ஆனா அந்த வீட்டு அதிபதி யாரு? அந்த வீட்டு அதிபதி யாருக்கு நட்பு? சூரியனுக்கு நட்பு, சனிக்கு கடும் பகை. இப்படி வந்துருச்சுங்களா? இப்போ என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டதிபதி நல்லா இருக்கணுங்க. முதல்ல அதை நம்ம பார்க்கணும். வீட்டதிபதி எங்கேயாச்சும் போய் கெட்டு போயிட்டாருன்னா இந்த நீசபங்க ராஜ்யம் பெருசா வேலை செய்யாது. நீங்க பாருங்க, நிறைய ஜாதகங்களை நீங்களே பாருங்க. அந்த யோக அமைப்புகள்லாம் பெருசா கம்மியா இருக்கும். நம்ம எல்லாம் எடுத்துப்போம் ஜாதகமே பொய்யாக்கும் அப்படின்னு. அப்படி கிடையாது. சயின்ஸ் தான். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அவ்வளவுதான். சயின்ஸை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுல என்ன இருக்குதோ அதுதான். நம்மளுக்கு தெரியல, அவ்வளவுதான். இது தெரியுது, அது தெரியல, அவ்வளோதான் சொல்ல முடியாது.
அப்படி இருக்கும்போது சூரியனும் சனியும் இருக்கும்னாலும் அந்த செவ்வாய் இந்த முக்கியமான ஆளுங்க கிடவே கூடாது, நல்லா இருந்துட்டாரு அப்படின்னா நல்லா இருக்கும். அதே சமயம் இந்த சூரியனுக்கும் சனிக்கும் என்னென்ன தொடர்புகள் இருந்தால் அது நல்லா வருது அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்லிடுறேன். அதே சமயம் இந்த சூரியனும் சனியும் சம்மந்தப்படுறது அரசியல் சம்மந்தப்பட்டது இதில் வந்துடும். அப்படி வரும்போது என்ன பண்ணுது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, சூரியனும் சனி நான் போடுறேன். இந்த சூரியனும் சனியும், சூரியன் இங்க உச்சம், சனி இங்க நீசம். சனிக்கு நீசம், நீசவங்க ராஜயோகங்க. நீசத்துக்கு பங்கம் வந்துருச்சுங்க. பங்கம் வந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, விருச்சிக லக்னத்துக்கு 9 உங்க சுபக்கிரகம் சந்திரன் அப்படிங்கிறதுனால அந்த டாபிக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் இங்க சுக்கிரன் புதன் போட்டோம், அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா அங்க சூரியனும் சனியும் வரும்பொழுது இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சுகத்துவம் கிடைக்கணுங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த சூரியன் சனி இருக்காருங்கள வீட்டதிபதி, அவர் ஏதோ ஒரு வகையில கெடாம இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், அம்சமான அமைப்புங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிநட்பு, சூரியனுக்கும் சனிக்கும் அதிநட்பு. இன்னொரு விஷயம், இந்த ஜாதகத்துல எந்த லக்னமா வேணாலும் இருக்கட்டும், இருந்தாலும் இந்த செவ்வாய் போய் சூரியனோட வீட்டுல உட்கார்ந்துட்டாரு அப்படின்னாலே அது தனி கெத்துங்க. செவ்வாய்க்கு அவர் அங்க இருக்கிறது அவருக்கு தனி கெத்து. அப்படி போய் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா இந்த சூரியன் சனியினுடைய அமைப்பு நல்லா இருக்கு, அவ்வளவுதாங்க. இந்த இந்த ஆனா இது ஒரு பாயிண்ட் தான் சொல்லிக்கிறேன் நான். இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன். இப்போ குரு இங்க இருந்தோ இவங்க 2 பேரையும் பார்த்துருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏதோ ஒரு வகையில அந்த குரு அவங்கள பார்த்துட்டா அந்த நீசபங்க ராஜயோகம் நல்லா வேலை செய்யும். அடுத்தபடியா இல்லைங்க, அப்படி இல்லைங்க, சந்திரன் இங்க இருந்துட்டாரு, இங்க சந்திரன் இருக்கிறாருங்க, குரு எடுத்துறேன் நானு, சந்திரனை இங்க போட்டுக்கங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியன் சந்திரன், அதாவது 7 1 7 வர்றாங்களா, இப்படி 9 1 2 3 4 5 6 7 வர்றாங்களா, பௌர்ணமி யோகம். அதாவது சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி, மிகப்பெரிய கொடுத்து வச்ச நாளுங்க. அது மிகப்பெரிய ஒரு யோகமான நாள் இந்த பூமிக்கு. அப்படின்னா அது சித்ரா பௌர்ணமி. அந்த சித்ரா பௌர்ணமியில இந்த சூரியனும் சனியும் பரிவர்த்தனை அடைஞ்சது இருந்தா இதுக்கு மேல ஒரு யோகமே கிடையாது. இந்த அளவுக்கு வரும். இதுல இன்னொரு முக்கியமான பிளஸ் பாயிண்ட் ஒன்று சொல்லிடுறேன். இந்த சனியும் நல்லதாக பண்ணுவாரு. இந்த ஜாதகர் கோடீஸ்வரராக இருப்பாரு, அரசியல்ல ஜொலிப்பாரு. இப்படிதாங்க அமையும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி இருந்துட்டா இந்த நீசபங்க ராஜயோகம் அள்ளி கொடுத்துரும். சாதாரண ஆளே கிடையாதவர், பெரிய ஆளா இருப்பார். அந்த அளவுக்கு பாலனை இந்த நீசபங்க ராஜயோகம் கொடுக்கும். ஆனா சந்திரனோ குருவோ எந்த வகையில பண்ணல, செவ்வாயும் கெட்டு போயிட்டாருன்னா, செவ்வாயும் இங்க இருந்துட்டாரு அப்படின்னா இந்த சூரியன் சனி பரிவர்த்தனை நீசபங்க ராஜயோகம் பெரிய யோகத்தை கொடுக்கறது. இதுதாங்க நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இப்படி கொடுக்கறது இல்லை. நீங்களும் ஜாதகத்துல செக் பண்ணி பாருங்க. செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும். நான் எந்த வீடு தான் சொல்றேன், இந்த வீட்டு நல்லா இருக்கணும். இந்த மாதிரி பௌர்ணமி யோகமா இருந்துட்டாலும் அது நல்ல யோகம். இல்லைங்க சூரியனை சனி நல்லா இருக்கிறாங்க, அரசியலுக்கு போலான்னு நினைக்கிறாங்கன்னா இந்த சூரியனுக்கு 6 8 12 சந்திரன் இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். சூரியனுக்கு 6 8 12 சந்திரன் இருந்துட்டாருன்னா அவங்க சூரியன் சனி நீசபங்க அடைஞ்சும் அரசியலுக்கு போக முடியாது, எந்த யோகமும் வேலை செய்யாது, ரொம்ப மோசமா இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு லக்னத்தை பொறுத்து மாறும், அது வேற விஷயம். இருந்தாலும் இந்த நீசபங்க ராஜயோகங்கிற முறையில நான் சொல்ல வந்தது, இவங்க 2 பேர் இருந்தா இந்த வீட்டதிபதி நல்லா இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியா இந்த சந்திரனும் குருவோட பார்வையில இருக்கணும். இப்படி இருந்துட்டா யோக அமைப்பு நல்லா இருக்குங்கிறது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். அடுத்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி வரும் அப்படிங்கிறது அந்த லக்னத்தை பொறுத்து அமையும் அப்படிங்கிறது தான் இது முக்கியமான விஷயம். அதே சமயம் நான் திருப்பி சொல்லிடுறேன், எங்க இருக்கிறாங்களோ அந்த வீட்டதிபதி நல்லா இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இங்க இது நான் நாளைக்கு இந்த துலாத்துல எப்படி இருக்குங்கிறத சொல்றேன். ஆனா எங்க இருந்தாலும் அந்த வீடு இப்ப துலாத்துல இருந்தாங்கன்னா சூரியன் சனி இருந்தா யாருங்க அது? சுக்கிரனோட வீடு. இங்க சனிக்கு தான் பவர், சூரியனுக்கு பவர் இல்லை. அதே சமயம் இந்த சுக்கிரன் நல்ல இடத்துல எங்கேயோ இருக்கலாம், ஆனா நல்லா இருக்கும். அப்படி இருந்தா தான் அது வேலை செய்யும். இப்படிதான் நம்ம பார்க்கணும். அதுக்காக நீசபங்க ராஜயோகம் வந்துருச்சுன்னா எனக்கு எந்த நல்லதையும் பண்ணலைங்க, சயின்ஸ்ல கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கும், நம்மளுக்கு தெரியல, அப்படிதான் சொல்ல முடியும். அதான் இதுல முக்கியமான விஷயம். அப்படிதான் நம்ம பார்க்கணும். சந்திரன் சம்மந்தப்பட்டுட்டாரு சூரியனோட, நல்ல அமைப்பு. இந்த சனியை பார்க்குற மாதிரி சுக்கிரனே இங்க இருந்துட்டாருன்னா கூட மோசம் கிடையாது. சுக்கிரன் இருந்தாலும் தப்பு கிடையாது, சுக்கிரன் இருந்தாலும் நல்ல அமைப்பு தான்.
சுக்கிரன் இருந்தாலும் நல்ல அமைப்பு. ஏன் கேட்டீங்கன்னா சனியும் சுக்கிரனும் பார்த்துக்குவாங்க. சுக்கிரன் ஆட்சி, சூரியன் உச்சம் பெறாரு, நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு இதோட முக்கியம் சந்திரன் இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வருதான்னு பார்க்கணும். இந்த வீட்டதிபதி நல்லா இருக்கணும். அப்பதான் அந்த நீசபங்க ராஜயோகம் நல்ல பலன்களை வழங்கும். நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அடுத்த இதுக்கு நான் எப்படிங்கிறத நான் சொல்றேன். முதல்ல இதை நீங்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அமைதா அப்படின்னா அது நல்ல யோகா பலன்களை கொடுக்கும். ஓகே.